உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது உங்களை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவைக்கு அழைத்துச் செல்லப் போகின்றோம். அங்கே ஐநா சபை மனித உரிமை பேரவையின் 57வது அமர்வு ஆரம்பித்திருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அது தொடர்கிறது. இந்த ஆரம்ப நாளிலேயே இலங்கை தொடர்பான விவகாரம் அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்களை நாங்கள் நேரடியாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் இருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அங்கே இந்த மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பாக பணிகளை ஆற்றி வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்ற ஒருவர், உலக தமிழர் இயக்கத்தினுடைய ஐநா பிரதிநிதி நிஷா பீரிஸ் அவர்களையும், செயற்பாட்டாளர் அழகையா விஜயகுமார் அவர்களையும் இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் நிஷா பீரிஸ் அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன் அவர்களே. வணக்கம் விஜய் அவர்களே. வணக்கம். வணக்கம். இன்று தங்களை நாங்கள் சந்திப்பது என்பது எதற்காக என்பதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையினுடைய 57வது அமர்வு ஆரம்பித்த அந்த நாளிலேயே இலங்கை விவகாரம் பேசப்பட்டிருக்கிறது. என்ன பேசப்பட்டது கூறுங்கள் நிஷா பீரிஸ் அவர்களே. இந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையிலே 57வது கூட்டத்தொடர் 9ஆம் தேதி நேற்று ஆரம்பித்து அக்டோபர் 9ஆம் தேதி வரை இது நீடிக்க இருக்கின்றது. இந்த முறை இந்த 57வது கூட்டத்தொடர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை போன கூட்டத்தொடரிலே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். என்றால் ஸ்லாப் என்கின்ற ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட், அதாவது 56/1 என்கின்ற ரெசல்யூஷன்ல வந்த ஒரு பொறிமுறை. அந்த பொறிமுறையை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், அங்கு நடக்கின்ற இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையின் அம்சமான நிறைய விடயங்களை, மனித உரிமை மீறல்கள், கிராஸ் வயலேஷன் என்று சொல்வார்கள், மாஸ் அட்ரோசிட்டிஸ் அல்லது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் போன்ற நிறைய விடயங்களை சேகரித்து கொலெக்ட் அண்ட் கான்சாலிடேட் எவிடன்ஸ் என்று சொல்றார்கள். இந்த பொறிமுறையை மிஷேல் பாஷ்லெட் அம்மையார் அவர்களுடைய இறுதி மண்டேட்ல அவர்களுக்கு தந்துவிட்டு அவருடைய மண்டேட்டை வோல்கர் டர்க் என்கின்ற புதிய ஆணையாளருக்கு வழங்கிவிட்டு சென்றிருந்தார். வோல்கர் டர்க் அவருடைய இந்த இப்போ அவர் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனித உரிமை கவுன்சில அவருடைய ஓரல் ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருந்தது. முக்கியமாக நேற்று மயன்மாரை அடுத்து வந்தது இலங்கை விவகாரம் பற்றி பார்க்க போனா 10:30 போல அவருடைய வெல்கமிங் நோட், அதாவது குளோபல் ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதில் நிறைய நாடுகளை பற்றி பேசியிருந்தார். அதற்கு பிற்பாடு மயன்மாரை அடுத்து இலங்கை விவகாரம் வந்திருந்தது. இலங்கையை பற்றி சொல்லும் போது அதுக்கு பிறகு இலங்கையினுடைய விசேட பிரதிநிதி இங்கே அந்த அம்பாசடர் சுபாஷினி அவர்கள் தங்களுடைய கருத்தை அவர் வெளியிட்டார். அதற்கு பிறகு நிறைய நாடுகள் இலங்கையை பற்றி பேசியிருந்தது. சில நாடுகள் இலங்கைக்கு சார்பாகவும் சில நாடுகள் இலங்கையை கொஞ்சம் ஒரு விதத்திலே கண்டித்தும் பேசியிருந்தார்கள். அதை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் குறிப்பெடுத்து வச்சிருக்கோம். அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டும். ஏனென்றால் தமிழர்கள் நாங்கள் எந்த அளவிற்கு இந்த உலகளாவிய ரீதியிலே பார்க்கப்படுகின்றோம், தமிழர்கள் நாங்கள் எங்கே பிழைவிடுகின்றோம், நாங்கள் எவ்வாறு இந்த மனித உரிமை அவையினுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டு இந்த மெக்கானிசம், இந்த பொறிமுறைகளை என்னென்று வேலை செய்ய வேண்டும் அப்படின்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளமாக இருந்தால் இந்த நாடுகள் எப்படி எங்களை பார்க்கின்றது, இலங்கை அதை எவ்வாறு கையாளுகின்றது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் அதை எடுத்து கருத்தில் எடுத்து நாங்கள் செயல்பட வேண்டும். இந்த மனித உரிமை அவையில் இந்த 57வது செஷன்ல இந்த ஸ்லாப் பொறிமுறை மீண்டும் அமுலுக்கு அவர்களை இன்னும் ஒரு 2 வருட காலம் நீடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அது நீடிப்பார்களா இல்லையா என்பது இன்னொரு புதிய ரெசல்யூஷன்ல votingக்கு வரும். அது என்னென்ன நாடுகள் ஆதரிப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள் என்பது ஓரளவுக்கு எங்களுக்கு இதுல விளங்கி இருக்குது என்று பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் விஜய், நாங்கள் அண்மையில் ஒரு சிறிய சுற்றுலா சென்ற பொழுது அதில் நானும் பங்கு பெற்றிருந்தேன்.
அப்பொழுது நீங்கள் பல்வேறு விடயங்கள் எங்களுடைய தாய் மண்ணினுடைய விடுதலை போராட்டம் தொடர்பாக அந்த போராட்டத்திலே போராட்ட களத்திலே நீங்கள் சந்தித்த பல விடயங்களை எடுத்து கூறிக்கொண்டிருந்தீர்கள் அருகில் இருந்த நண்பரிடம். அந்த விடயங்கள் என் காதிலும் ஒலித்து கொண்டிருந்தன. உங்களிடத்தில் இருந்து எங்கள் தாயகம் தொடர்பாக தாயக விடுதலை போராட்டம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது நான் விருப்பப்பட்டேன். அதை பற்றி பேசுவதற்கு முன்னர் இன்று நீங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை கூடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களோடு பேசுகின்ற வேளையில் நீங்கள் ஒரு வார்த்தை கூறினீர்கள், இந்த பெரிய இடம் இருக்கிறது, இதில் பணியாற்ற நாங்கள் முன்வரவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். உங்களுடைய கருத்தை இப்பொழுது நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் விஜய். நிச்சயமா என்னன்னு சொன்னா, எங்கட தமிழ் மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் உலக நாடுகளுக்கு சொல்றதுக்காக எங்களுக்கு ஒரு ஊடகம் இல்லை அப்படின்னு இருந்து நாங்கள் 2009 எந்த ஒரு ஊடகத்துக்கும் தெரியாமல் அங்க இன அழிப்பு நடந்து முடிஞ்சது. இன்றைக்கு நாங்கள் அதுல இருந்து தப்பினாக்கள் வெளியில எல்லா இடங்கள்லயும் வசிக்கிறோம். எங்களால அந்த விஷயத்த ஓப்பனா சொல்லக்கூடிய கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. போன வருடம் நான் இங்க வரக்குள்ள எனக்கு இந்த கட்டிடத்தை பார்த்தோன்னே, கட்டிடங்கள், இங்க இருக்கிற அமைப்பு முறைகள், இங்க நடவடிக்கைகளை பார்த்த உடனே எங்களுடைய ஏன் நாங்கள் இதுக்குள்ள வேலை செய்யாம இருக்கிறோம் இவ்வளவு நாளும் என்று சொல்லி ஒரு கவலை வந்தது, அங்கலாய்ப்பு வந்தது. ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாமே நீங்க வாங்கோ வேலை செய்யுங்க, இந்த இடத்துல இதை பயன்படுத்தி உங்களோட நாட்டை மீட்டு கொண்டு போங்கன்னு சொல்லி எங்களை சொல்ற மாதிரி எனக்கு உள்ளுணர்வு ஏற்பட்டது. அதை நான் வெளிப்பட்ட பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். இப்ப கூட நான் அதைத்தான் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாவே போன இடங்கள் நிறைய நேரடி சாட்சியங்கள், போர் இன அழிப்பின்ற நேரடி சாட்சியங்கள் இங்க வேலை செய்திருந்தவர்கள், லண்டன்ல இருந்து வந்திருந்தவங்க, பிரான்ஸ்ல சுவிஸ்ல இருந்து நேரடியா வந்திருந்தவங்க, ஆண்கள் பெண்கள், காயப்பட்டவர்கள், நேரடியாக நாங்கள் ஸ்லாப்லையும் போய் எங்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்திருந்தோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்ப அவ்வளவுக்கும் நாங்க வேலை செய்ய வேண்டி கிடக்குது. ஆனா இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த வேலையை நாங்க செய்யாமல் வேற எங்கேயோ வேலையில நாங்கள் போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் சரியான கவலைக்குரிய விஷயம். என்ன, இப்ப தமிழீழ விடுதலைன்றது புலம்பெயர் செயற்பாட்டாளர்கள் கையில தான் இருக்குது. தாயத்துல இருந்து அந்த தமிழீழ விடுதலையை நோக்கி பயணிக்க வேளாள முடியாது. அப்ப நாங்கள் அதுக்கு தயாராகிறதுக்கு இங்க நின்று வேலை செய்யறதுதான், இப்படியான இடங்களை நாங்க பயன்படுத்துறதுதான் சரியான முறை. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் இருக்குது புருசல்ஸ்ல, அங்கேயும் போய் நின்று நாங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டி கிடக்குது. அதுக்கான சகல வேலைகளையும் உலக தமிழர் இயக்கம் வழிகாட்டி கொண்டிருக்குது. நான் நின்று அவைகளோட வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவத்துல தயவு செய்து எல்லாரும் தகமை உள்ளவர்கள், செய்ய வேண்டிய கடமை உள்ளவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செய்யணும்னு சொல்லி வேண்டிக் கொள்வது. நல்லது விஜய். அதாவது நாம் மிக நீண்ட காலமாக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். மனித உரிமைகள் பேரவைக்கு வாருங்கள். மனித உரிமைகள் பேரவையில் உங்களுக்கு என்னென்ன நடந்தன, நீங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டீர்கள், உங்களுடைய பாதிப்புகள் என்ன என்பதை எடுத்து கூறுவதற்கு இது உலக அரங்கமாக இருக்கிறது, வாருங்கள் என்று உலக தமிழர் இயக்கம் மிக பரவலாகவே வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. அந்த வேண்டுகோளை எமது ஊடகங்கள் வழியாகவும் நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் நீங்கள் இப்பொழுது அதற்கு சார்பாக அந்த வழியை பின்பற்றி செயல்பட வந்திருக்கின்றீர்கள். உங்களை போன்றவர்கள் இன்னும் திரள வேண்டும் என்பது உலக தமிழர் இயக்கத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிஷா பீரிஸ் அவர்களே, நீங்கள் ஏற்கனவே எடுத்து கூறினீர்கள், செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய 57வது அமர்வு ஆரம்பித்த நாளிலேயே இலங்கை விவகாரம் பேசப்பட்டது என்று. அந்த விவகாரத்தில் சில நாடுகள் ஆதரவாகவும் சில நாடுகள் எதிராகவும் கருத்துக்கள் முன்வைத்ததாக கூறினீர்கள். எந்தெந்த நாடுகள் எதிராக கருத்து முன்வைத்தார்கள்? அவர்கள் கூறிய விடயங்களில் முக்கியமாக நீங்கள் தெரிவிக்கக்கூடியவைகள் எவை?
நல்ல கேள்வி. இதுல அது சொல்றதுக்கு முன்னால ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையினுடைய உயர்ஸ்தானிகர் போல்கட்டேக் அவருடைய ரிப்போர்ட்டுடைய சாராம்சத்தை நாங்க பார்க்கலாம். நிறைய பேர் அவருடைய ரிப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர்கள் தமிழர்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் என்று அந்த வார்த்தை பிரயோகத்தை பாவிக்காத வரையில் எங்களுக்கு அந்த ஒரு அறிக்கையில் என்றுமே எங்களுக்கு திருப்தி இல்லை. நிறைய பேர் விஜய் சொன்ன நீங்களும் சொல்லிருக்கீங்க, ஐக்கிய நாடுகளோட மனித உரிமை அவைகளை தமிழர்கள் வேலை செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதே மனித உரிமை அவை தமிழர்களை புறக்கணிக்கிறதாகவே நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதனாலேயே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்குது. ஐநா தானே எங்களை சேர்ந்து கொன்றது, இவர்களிடமே போய் என்ன அங்க இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, மௌனமா எல்லாமே பார்த்து கொண்டிருக்காங்க, வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைப்பாடு என்னிடம் தான் இருக்குது. ஆனா அது சொல்றதுக்கு தான் மனித உரிமை அவைக்கு வர வேண்டியதாகவும் இருக்கிறது. நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ இந்த பூமி பந்தில ஐநா இருந்து கொண்டாண்டு இருக்க போகுது. இந்த செட்டப்புக்கும் நாங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. எனவே இந்த எங்களோட அதிருப்தியை அவர் சொல்ல வேண்டும். அப்ப அந்த பார்க்கும்போது ரிப்போர்ட்ல ஸ்ரீலங்கா சம்பந்தமாக அவர் விட்ட அந்த அறிக்கையில பார்க்க போனால் நாங்கள் அதை இலங்கை அரசாங்கத்தை சாடுறாங்க, பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்றத நாங்க நோட் பண்றோம். இருந்தாலும் நாங்க அதை வெல்கம் பண்ற அளவுக்கு இல்ல. நிறைய அமைப்புகள் நாங்க அந்த அறிக்கையை வெல்கம் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அந்த எங்களுடைய நெட்வொர்க்ல வர அசோசியேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் அந்த அறிக்கையை வெல்கம் பண்ணினது கிடையாது. என்னடா நாங்க அதை நாங்க ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயிரும். நாங்க புஷ் பண்றோம், கேள்வி எழுப்பி இருக்கிறோம் எப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த அறிக்கையில நிறைய விடயங்கள் தமிழர்களை பற்றி பேசப்படையில, தமிழர்களுக்கு அதாவது அவங்க பாவிக்கிற வசனங்கள் எல்லாமே டீலிங் வித் த பாஸ்ட். இதை நான் போன முறையும் சொல்லியிருந்தேன், தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் கடந்த காலத்துல நடந்த விடயங்கள் சொல்றாங்க தவிர என்ன நடந்தது, யாருக்கு நடந்தது, யாரால நடந்தது, இதுகளை நீங்களே அடையாளப்படுத்தாட்டி எப்படி நீங்க அந்த அந்த நாடை, இலங்கை என்ற நாட்டை நீங்க எப்படி தட்டி கேட்க போறீங்க? இப்படி நீங்க தமிழர்களுக்கு பண்ணிருக்கிறீங்க, இந்த பொறுப்பு குரல் நீங்க சொல்ல வேண்டி இருக்குது என்று சொல்லாமல் ஏதோ நடந்திருக்குது பொறுப்பு கூறுங்க, ஏதோ ஒன்றுன்றதை அவங்க சொல்லத்தானே போகணும். இல்ல நாங்க கலெக்ட் பண்றோம், எவிடன்ஸ் கலெக்ட் பண்றோம், அதனால அதுக்கு பிறகுதான் நாங்க அதை பேசுவோம்னு சொன்னா ஜஸ்ட் அதாவது பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு பொறுப்பு குரல் நீங்க சொல்ல வேண்டி இருக்குது என்று குறைந்தபட்சம் சொல்லாமல் எப்படி இந்த ஐநா இலங்கையை ஒரு சர்வதேச நீதி பொறிமுறைக்குள் கொண்டு வரப்போகுதுன்னு தெரியல. உண்மை இந்த விடயத்திலே நிஷா பீரிஸ் அவர்களை நீங்கள் கூறுகின்ற பொழுது மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அடிக்கடி இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே தன்னுடைய கருத்துக்களை மிக காத்திரமாக முன்வைத்திருக்கின்றார். அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியது நினைவுக்கு வருகின்றது. நீங்கள் வெளியிடுகின்ற அறிக்கைகளில் தமிழர்கள் என்ற பதம் அங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை. பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தமிழ் மக்கள். ஆகவே தமிழ் மக்கள் என்ற பதம் வராமல் பொதுப்படியாக நீங்கள் கூறுகின்ற பொழுது இந்த அறிக்கையில் என்ன பிரயோசனம் இருக்கின்றது என்பது போன்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதனை தற்பொழுது நினைவில் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கூறுங்கள் தொடர்ச்சியாக. நிச்சயமாக கஜனா கூட எங்களுடைய நெட்வொர்க்ல வர ஒரு அசோசியேஷன் மூலமாகத்தான் வந்தாங்க. அப்ப நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுடைய அதாவது தமிழர்கள் ஒற்றுமை இல்லை என்று நிறைய பேர் வெளியே இருந்து சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தேன், நிறைய மேடைகள்ல தன்னை வலியுறுத்தி சொல்றேன், ஐநாவுக்குள் தமிழர்கள் ஒற்றுமையாக நிற்கிறார்கள், அதில் யாரும் எந்த ஐயப்பாடும் கொள்ள வேண்டிய நிலைப்பாடு அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய நிலைப்பாடு ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஐக்கிய நாடுகளுடைய அவையை நாங்கள் கேள்வி கேட்டுக்கின்றோம். எப்படி என்று சொன்னால் இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த பொறுப்பு குரலை அவர் போல்கட்டேக் சொல்றார். எப்படி சொன்னால் பொறுப்பு கூறல் என்ற விடயம் வராமல் இந்த ஒரு புற்றுநோயாக விடும், இந்த சமுதாயம் ஒரு புற்றுநோய்க்குள்ள தள்ளப்பட்டு விட்டும். ஆனால் அந்த பொறுப்பு கூறல் என்பது யார் யாருக்கு சொல்ல வேண்டும் என்பதை அவர் அதை ஒமிட் பண்ணிட்டார் அப்படின்னு. இந்த விடயத்தை தான் அந்த இன்டராக்டிவ் டயலாக் நேற்று ஊடாட்டு உரையாடல் அந்த ஐட்டம் 2 வந்ததுல என்னுடைய டெக்ஸ்ட்ல நான் கூட அதாவது ACTF அசோசியேஷன் கல்ச்சுரல் தமிழ் ஆஃப் பிரான்ஸ் என்கின்ற அமைப்பினுடைய ஒரு பிரதிநிதியாக நான் பேசியிருந்தேன். I now give the floor for a joint statement to Association Culturelle de Tamil en France. Thank you, Chair. In north and east of Sri Lanka, enforced period family members are still searching for their loved ones. Instead of finding a solution for them, this Council continues to support the militarization of north and east of Sri Lanka with IMF. Moreover, European Council continues to support with GSP+. During the genocidal war against Sri Lankan Tamils, 146,679 people were accounted for from October 2008 to May 2009. Also, we'd like to point out that for the last 15 years on their successive reports, the High Commissioners omit to mention Tamils as victims of genocide in Tamileelam. This month, as we commemorate Tyagadibam Thiliban, who lost his life 37 years ago, fasting without food nor water during 12 days, Tamil civil societies are still on the streets with the same request as he demanded 37 years ago, that is, to stop the occupation of Tamil's nationhood by the unitary state system, to recognize Tamil sovereignty and the right to self-determination for Tamils. That is what we requested in the written joint statement A
HRC 55 NGO 139 submitted to this very council last 55th session, which was co-signed by over 13,800 organizations, including 312 ECOSOC accredited NGOs. Dear High Commissioner, due to war crimes and crimes of genocide against Iram Tamils, don't you think it's important to recommend the nomination of a country-specific special procedures mandate holders for Sri Lanka and to refer Sri Lanka to the ICC criminal courts? Thank you. ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை இருக்கின்றது. அதே சமயம் போர் கிரைம்ஸ் அங்க நடந்தது, குற்றங்களும் போர்க்குற்றங்கள் நடந்திருக்குது. போர்க்குற்றம் என்பது வேற, இனப்படுகொலை என்பது வேற. போர்க்குற்றங்கள் நடக்கிற போர்ல அங்க இங்க 2 குற்றங்கள். இது நடந்த போரே ஒரு இனப்படுகொலை என்று நாங்க சொல்றோம். எனவே இந்த வார்த்தை பிரயோகத்தை அடுத்து சொல்ல வேண்டியா இருக்குது. அப்படி சொல்லி விட்டுட்டு நீங்கள் don't you think it's important to recommend the nomination of a country specific special procedures mandate holders for Sri Lanka and to refer Sri Lanka to ICC? அதாவது நீங்கள் இப்படி நடந்திருக்கப்படியா, அதுக்கு முதல்ல நிறைய விடயங்களை சுட்டி காட்டியிருந்தேன், நான் பிறகு சொல்றேன். எனவே நீங்கள் இலங்கைக்கான ஒரு விசேட பிரதிநிதியை இப்ப என்றாலும் நீங்கள் நியமிக்க வேண்டியது முக்கியம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புவதற்காக நீங்க நிக்கிறோமே தவிர, ஐநா எங்களுக்கு எங்களுடைய ஈழத்தை பெற்று தரும், ஐநா எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இவர்களுக்கு பின்னால நாங்கள் போய் கொண்டிருப்பதில்லை. அதை வடிவா தமிழ் மக்கள் விளங்க வேண்டும். இந்த நீங்கள் அங்கலாய்க்கின்ற அந்த அங்கலாய்ப்புகளை எடுத்து உரைப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த போராட்டம் என்பது அவர்கள் சொல்கின்ற அந்த பதங்களை, அவர்கள் தருகின்ற ஒரு உப்புச்சப்பற்ற விடயங்களை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கில்லை. நீங்கள் செய்வது எங்களுக்கு மிக ஒரு துரோகம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சர்வதேச கம்யூனிட்டி என்றால் இலங்கையை தொடர்ந்தும் முதுகு தடவி கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். அவர்களை நீங்கள் எதிர்த்து கேட்க கூட திராணி இல்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு காட்டுறோம். ஏனென்றால் பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையில கூட போல்கட்டெக் சொல்லும் போது அங்க டீலிங் வித் பாஸ்ட், கடந்த காலம் நடந்த விடயங்கள், ஒரு மனித உரிமை மீறல் கூட அவங்க சொல்றதுக்கு அச்சப்படுகிறான்னு பார்க்கலாம். டீலிங் வித் பாஸ்ட் அது கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கின்றது. அதை தட்டி கேட்கிறதாக இருந்தால் நீங்கள் இந்த சமுதாயம் புற்றுநோய் போல பரவி விடும், அதுக்கு நாங்கள் இணக்கப்பாடு காட்டக்கூடாது. எனவே இனி வருகின்ற அரசாங்கத்திடம் அந்த பொறுப்பு கூறலுடைய ஆக்ஷன் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி செப்டம்பர் 21 நடக்க போற எலெக்ஷனைத்தான் அவங்க வச்சு இப்ப அதாவது ஒவ்வொரு முறையுமே இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற நாங்க அடிக்கடி சொல்லுவோம், காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றதை தவிர அதே விடயம் தான் நடந்துட்டு இருக்குது. இலங்கையை வருகின்ற எல்லா நாடுகளுமே காப்பாற்றி கொண்டிருக்கிறத நாங்க பார்க்க முடியாது. எனவே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை அடுத்த கவர்மெண்ட்ல நாங்க எதிர்பார்க்கிறோம் என்ற மாதிரி அவர் நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு இதை விட்டு சென்றிருக்காருன்னு பார்க்கலாம். அதுக்குரிய ஆக்ஷன் என்ன என்று சொல்ல இல்லை. ஐநா அவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்காக நாங்கள் இன்ன விடயங்களை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று தட்டி கேட்கவில்லை. இதே ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் அல்லது மயன்மாருக்காக இருக்கட்டும், அவர்கள் அந்த விடயங்கள்ல அழுத்தி சொல்றாங்க. இப்ப மயன்மாரை பற்றி பேசும்போது ரக்கைன் ஸ்டேட் பேசப்படுது, தமிழ் ஈழம் என்று நாங்கள் தமிழகத்துக்காக நாங்கள் ஒரு அந்த நிலப்பரப்பை, எங்க நாடு, எங்க தேசத்தை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். இதே மாதிரி தான் மயன்மார்ல ரக்கைன் ஸ்டேட் இருக்குது. ஆனால் ரக்கைன் ஸ்டேட் சொல்லக்கூடிய உங்களுக்கே தமிழீழம் என்ற பதத்தை பாவிக்க முடியாம இருக்குது. என்னன்னா தமிழ் நாங்கள் அதை என்ஜிஓஸா நாங்கள் அதை தமிழீழம் தான் பேசுறோம். அடுத்த எக்ஸாம்பிள் இப்ப நேற்று நடந்த அந்த உரையில கூட தியாகதீபம் திலீபன் என்கின்ற அந்த பதத்தையே சொல்லி தியாகதீபம் திலீபன் அவர்கள் 37 வருடங்களுக்கு முன்னதாக அவர் என்னென்ன கோரிக்கைக்காக தன்னுடைய உயிர் நீத்தாரோ, அன்னம் தண்ணி இல்லாமல் உயிர் நீத்தாரோ, அதே கோரிக்கைகளை இன்றும் நாங்கள் தமிழ் சமூகம் அங்கே நாங்கள் முன்வைத்து போராடி கொண்டு வருகின்றோம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே சமயம் 57வது கூட்டுத்தொடர்களையும் HRC 55 NGO 139 என்கின்ற கூட்டு அறிக்கையில் 13,000க்கு மேற்பட்ட 13,800 ஆர்கனைசேஷன் இணைந்து நாங்கள் ஒரு கூட்டறிக்கை விடுத்திருந்தோம். அதில் 312 ECOSOC accredited NGOs கோசைன் பண்ணியிருந்தார்கள். இதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். எனவே இப்படியாக எங்களுடைய அந்த ஒரு அதிருப்தியை நாங்கள் தெரியப்படுத்துவதற்காகவும் தொடர்ந்து இந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமையாளை இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தோம். நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்னென்ன நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு பார்க்க போனால் உண்மையாகவே 12 போல இந்த பேச்சுவார்த்தைகள், அதாவது இந்த இலங்கை சார்ந்த விடயங்கள் நடந்து கொண்டிருந்தது. இலங்கை பேசிய பிற்பாடு கட்டார், பின்லாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், UK போன்ற நாடுகள் பேசியிருந்தார்கள். இதில் பார்க்கும் பொழுது கட்டார் நாங்கள் இலங்கையை அதனுடைய என்கரேஜ் பண்றோம், இலங்கை கவர்மெண்ட் என்கரேஜ் பண்றோம். ஏனென்றால் அவங்க டயலாக், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் டயலாக், ஒரு 2, அதாவது நான் சொல்றேன், எல்லா நாடுகளும்
இரண்டு தேசங்கள் சொல்றாங்கல்ல, இரண்டு இனங்கள் என்று சொல்றாங்க இல்ல, மேலோட்டமான சொற்பதங்களை பாவிக்கிறாங்க. கான்ஸ்ட்ரக்டிவ் டயலாக் இருக்கிறத நாங்க பாக்குறோம், இன்டர்நேஷனல் எஃபர்ட் இலங்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது என்பதை பாக்குறோம். எனவே டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க வேணும். இப்படியான நிலைப்பாடுகள் இலங்கை சார்ந்த நிலைப்பாடுகளாக இருக்கும்போது, சில நாடுகள் என்று பார்க்கும் பொழுது இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லிருப்பாங்க, நான் எல்லா நாடையும் சொல்லல, எல்லா நாட்டுடைய ரியாக்ஷன் சில நாடு மட்டும் சொல்றேன். ஐரோப்பிய ஒன்றியமாக பேசும்போது, ஐரோப்பிய நாடுகள் பல பேசியிருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் என்று ஒரு பிரதிநிதி இருப்பார். அவர் பேசும்போது நாங்கள் OHCHR ரிப்போர்ட்டை வெல்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பைனான்சியல் கிரைசிஸுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. 2022 வந்த பைனான்சியல் கிரைசிஸ் எவ்வளவு தூரம் இலங்கையை பாதித்திருக்கிறது நாங்க அறிகிறோம். செப்டம்பர் 21 வரக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான, எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாத ஒரு எலெக்ஷனாக அமையறதுக்கு நாங்க வாழ்த்துறோம். EU வந்து ஒரு அந்த எலெக்ஷன் சரியான முறையில நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்காக நாங்கள் ஒரு ஒப்சர்வேஷன் மிஷனை அங்க, அதாவது கண்காணிப்பு ஒரு மிஷனை நாங்க வந்து அங்க நிறுவுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு உதவியாக நாங்கள் போகிறோம். அந்த எலெக்ஷன்ல ஏதாவது கலப்படம் இருக்கக்கூடும் அல்லது ஒரு பிரச்சனைகள் அங்க வரக்கூடும், அது வராமல் இருக்கிறதுக்காக தாங்கள் அதை வந்து ஒரு ஒப்சர்வ் பண்றதுக்காக ரெடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமிஷன் ஃபார் ட்ரூத், யூனிட்டி அண்ட் ரெகன்சிலியேஷன் என்கின்ற ஒரு புதிய ஒரு விடயத்தை வந்து நிறைய நாடுகள் பேசியிருந்தாங்க. அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய இன்னொரு கண்துடைப்பு நாடகமாக நாங்கள் பார்க்கலாம். இலங்கை அரசாங்கம் அதை முன்வைத்திருந்தது. அதுக்கு பேரே வந்து கமிஷன் ஃபார் ட்ரூத், யூனிட்டி அண்ட் ரெகன்சிலியேஷன். உண்மைக்கும் யூனிட்டி என்ற சொல்ற இன்றைக்கு இந்த முறை நான் பாக்குறேன், அதை செருகி இருக்கிறாங்க. ஒற்றுமைக்கும் மற்றது ரெகன்சிலியேஷன், நல்லிணக்கத்துக்குமான ஒரு கமிஷன், ஒரு ஆணைக்குழுவை நிறுவுறதுக்காக எத்தனிக்கின்றாரு. போன முறை உண்மைக்கும் நல்லிணக்கம் என்ற 2 வசனம் தான் இருந்தது. இன்றைக்கு இந்த முறை அந்த யூனிட்டி என்றது எனக்கு தெரிஞ்ச வரல, இன்றைக்கு தான் நான் பாக்குறேன். அதை நேற்று தான் அதை கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. சிவிக் ஸ்பேஸ்னுடைய அதாவது மனித உரிமை ஆர்வலர்களுடைய நிலைப்பாடு குறித்து தான் கொஞ்சம் கவலை கொள்கின்றோம் என்ற ஒரு வசனமும் சொல்லியிருந்தாங்க. ஆன்டி டெரரிசம், அதாவது பாதுகாப்பு பிரச்சனை சார்ந்தும் பேசியிருந்தாங்க. அங்க வந்து மக்கள் ஒன்று கூடுறது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரங்கள், அதை பற்றி மேலோட்டமா தான் அவங்க அணுகிருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது. UK பேசும்போது அந்த UK தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து கோ குரூப் சார்பாகத்தான், அந்த இணைத்தலைமை நாடுகள் சார்பாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் இலங்கைக்கான இணைத்தலைமை நாடு முதலிடம் வந்து UK தான் அங்கம் வச்சு கொண்டிருக்கிறது நான் நினைவுபடுத்துறேன். இதுல வந்து ஜேர்னலிஸ்ட், அங்க வந்து மீடியா பர்சனுக்கு நடக்கிற பிரச்சனைகள், சிவில் சொசைட்டி, மனித உரிமை செயற்பாடுகள் நடக்கிற பிரச்சனைகளை தாங்கள் வந்து கருத்துல கொள்றதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது வந்து தமிழர்கள் என்று சொல்றதுக்கு பதிலாக இம்பாக்டட் கம்யூனிட்டிஸ், பாதிக்கப்பட்ட அல்லது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட, விக்டிம்னு சொல்லல, பாதிக்கப்படுறது சொல்லல, இம்பாக்டட் கம்யூனிட்டி. இம்பாக்ட் கூட ஒரு சரியான ஒரு சொல் பதமா நான் பார்க்கல, பாதிக்கப்படும் கூட சொல்லல. அதனால அதனுடைய ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டி. தமிழர்கள் வந்து நாங்க கம்யூனிட்டியா இல்லையே, நாங்கள் ஒரு தேசத்து இன மக்கள். எங்களோட மக்களாகவே அங்கீகரிக்காத ஒரு யூகேவை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது லேண்ட் டிஸ்பியூட்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு வேலி சண்டை, காணி சண்டை அந்த மாதிரி தான் இதை அவங்க பார்த்தாங்க. எனக்கு இந்த யூகேனுடைய அந்த நிலைப்பாடு அதுல கிளியராக தெரியுது. ஏன்னா தமிழர் வார்த்தை பிரயோகம் இல்ல, தமிழ் மக்கள் என்று சொல்லப்படையில, எங்களோட மக்களாகவே பார்க்க இல்லை, ஏதோ வேலி சண்டைக்கு சண்டை பிடிக்கிறார்களாக பாக்குறாங்க. மற்றது முக்கியமா என்னன்னா, இதனால அங்க எங்களுடைய அதாவது நாங்கன்னு சொல்லல, அங்க வந்து அந்த மக்கள் தங்களுடைய மதத்தை கூட ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்ணக்கூட முடியாத நிலையாக இருக்குது என்ற ஒரு சின்ன ஏதோ ஒரு வேலி சண்டைக்காகவும் என்ன விஷ்ணுவை வழங்குறதா கணேச வணங்குறதா என்று அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லது புத்தர்களா சைவர்களா என்ற மாதிரி தான் அந்த பாவிக்கல. ஆனா அவங்க அப்படித்தான் அதை இன்சினுவேட் பண்றாங்க. அது ஒரு இனத்தினுடைய விடுதலை என்பதனை அதை மூடி மறைப்பதற்காக யூகேனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் மிக மிக ஒரு பிழையான ஸ்டேட்மெண்டா இருக்கு. எனவே யூகேல வாழக்கூடிய தமிழர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதனையும் இதுல நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்றேன். அந்தந்த நாட்டுல வாழுகின்ற தமிழர்களுக்கு அந்த பொறுப்பு கூட இருக்குது. அப்படி பார்க்கும்போது நேற்று பிரான்ஸ் என்ன சொல்லுதுன்னு நான் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு பார்க்கும்போது, பிரான்ஸுடைய நிலைப்பாடு பார்க்கும் பொழுது எலெக்ஷன் வந்து இன்னும் கிரெடிபிளா இருக்கணும், எலெக்ஷன் நடக்க போகுது, அது நல்ல ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கின்ற ஒரு எலெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லியிருந்தது. பசிபிக்காக நடக்கணும், எந்த ஒரு வன்முறையும் இல்லாம இருக்கணும். எங்களுக்கு அங்க நடந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நாங்க பாக்குறோம், அதனுடைய தாக்கங்கள் நிறைய இதுல இலங்கை
அதை அனுபவிச்சு கொண்டிருக்குது. இருந்தாலும் பிரான்ஸ் வந்து இலங்கையினுடைய அந்த எஃபர்ட், அவங்க போடுகின்ற அந்த எஃபர்ட் நாங்க வந்து சல்யூட் பண்றோம், அதுக்கு நாங்க ஒரு சல்யூட் அடிக்கிறோம் அப்படின்னு போடுறாங்க. இதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தியான ஒரு விடயமா தான் நாங்க உலக தமிழ் பாக்குறோம். மற்றது வந்து ஜெனீவால இருக்கின்ற இந்த பொறிமுறைய இலங்கை அரசாங்கம் கையாள வேண்டும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இத அங்க இருக்கக்கூடிய டைவர்சிட்டிஸ், வேற வேற இனத்துக்குள்ள இருக்குது, இனம்னு சொல்ல முடியாது, இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு மேலோட்டமான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் நான் பாக்குறேன். எனவே பிரான்ஸ் அரசாங்கமும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி வேற நாடுகளை பார்த்து கொண்டால் இதுல பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு நான் பார்ப்பேன் லக்சம்பர்க் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய அந்த இலங்கைக்கான அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது அது ஓரளவுக்கு திருப்தியா இருந்தது. ஓரளவுக்கு என்று உண்மையாகவே திருப்திகரமான ஒரு ரியாக்ஷன் நான் பாக்குறேன். என்னன்னு சொன்னால் இயூனுடைய அந்த கூற்றோடு நாங்கள் ஒத்து போகின்றோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வந்து இலங்கை வந்து பார்க்கும்போது தமிழ் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லி அவர்களுடைய உரை வந்து பிரெஞ்சிலான் இருந்தது. தமிழ் ஆக்டிவிஸ்ட், அங்க தமிழ் செயற்பாட்டாளர்கள் என்று தமிழர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு நடக்கின்ற சில வன்முறைகள், அதாவது மனித உரிமை ஆவலர்கள் அங்க பயமுறுத்தப்படுவது, அவர்கள் காணாமல் போவது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார்கள். என்று தொடர்ந்தும் தமிழர்களுக்கு என்று சொல்லி 2 தடவை தமிழர்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தை அவர்கள் பாவித்திருந்தார்கள். எனவே இது வந்து இண்டிபெண்டன்டான முறையில் எந்த ஒரு தலையிடும் இல்லாமல் சுயாதீனமான ஒரு பொறுப்பு கூறல் பொறிமுறையை வெரிட்டி, அதாவது உண்மையை நாங்கள் கண்டறிகிறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நாங்கள் கோருகின்ற அந்த ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை நாமினேஷன் பண்ணணும் என்று சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் 2 நியமிச்சாதான், அஜெண்டா 2க்கு கீழே நியமிச்சாதான் எங்களுக்கு அது ஒரு சாத்தியமா இருக்கும். அப்ப லக்சம்பர்குடைய ஒரு அந்த நிலைப்பாடு எனக்கு மிகவும் ஒரு திருப்திகரமாக இருந்தது, உலக தமிழ் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு என்று நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பார்க்க போனால் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும். தமிழர்கள் எப்பவுமே இந்தியா என்ன நிலைப்பாடுன்னு பார்ப்பாங்க. இந்தியா எடுத்துக்கொண்டால் 2009 இருந்து நடந்த போருக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து அதாவது இலங்கையினுடைய ஒரு க்ளோஸ் நெய்பர், அதாவது பக்கத்து அயல் நாடாக இருக்கக்கூடிய நாங்கள் அவர்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வருகின்றோம். அவர்களுக்கு நாங்கள் 4 பில்லியன் வழங்கி இருக்கின்றோம் அவர்களை வந்து மேம்படுத்துவதற்காக. இரண்டால் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் 2 விடயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இலங்கை தமிழ் கம்யூனிட்டி என்று சொல்லி தமிழர்கள் என்று தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இலங்கை இந்தியாவின் நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது. தொடர்ந்தும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்கும் பொழுது இலங்கை தமிழ் கம்யூனிட்டி என்ற வார்த்தை பிரயோகம் மீண்டும் இந்தியா பாவித்திருக்கின்றது. அதை சொல்வதற்கு அவர்கள் துணிந்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். இலங்கை தமிழ் கம்யூனிட்டி என்று சொல்ற அதே இந்தியா 13வது திருத்த சட்டத்தை அவர்கள் இலங்கை அமுல்படுத்த வேண்டும் என்று தங்களுடைய அதாவது இந்த ராஜீவ் காந்தியினுடைய அந்த காலத்து ஒப்பந்தத்தை அவர்கள் நிலைப்படுத்த வேண்டும், நிலைநாட்ட வேண்டும், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இலங்கையை வலியுறுத்துகின்றார்கள் என்று பார்க்கலாம். எனவே இந்தியாவின் நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறிக்கொண்டுதான் வருகின்றதை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பல நாடுகள், UK சொல்லியிருந்தோம், பிலிப்பைன்ஸ் என்று பார்க்கும்போது பிலிப்பைனுடைய ஆக வேர்ஸான ஒரு ரியாக்ஷன் பிலிப்பைன்ஸ் சொல்லுவேன். பிலிப்பைன்ஸ் சொல்லிட்டா ஸ்லாப் பொறிமுறை என்பது வந்து ஸ்லாப் என்பது சோ கோல்ட் எவிடன்ஸ் கேதரிங் மெக்கானிசம் சொல்லிதான் இலங்கை வந்து ஐநாவுடைய உயர்ஸ்தானிகளுடைய அந்த அந்த இதை வந்து ஒரு நெகட்டிவா பாக்குறாங்க. அந்த கேதரிங் எவிடன்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த மிஷல் பாஸ்டர் அம்மையாருடைய அந்த ஸ்லாப் மெக்கானிசம், அது பேர் ஸ்ரீலங்கா அகாடமிக் ப்ராஜெக்ட், இதை வந்து இலங்கை அரசாங்கம் தனது அறிக்கையில வந்து அதை எப்படி சொல்றாங்கன்னா இந்த சோ கோல்ட் எவிடன்ஸ் கேதரிங் மெக்கானிசம் சொல்லி அதை வந்து இன்சல்ட் பண்ற வகையில் சொல்லியிருக்குது. இதே நிலைப்பாட்டை பிலிப்பைன்ஸ் எடுக்கிறது நான் பாக்குறோம். ஸ்லாப் என்ற பொறிமுறை வந்து மிகவும் டேஞ்சரஸ் ஆனது என்று அவங்க அந்த வசனத்தை பாவிச்சிருக்காங்க. இதுக்கு இப்ப நிறைய $6 மில்லியன் கிட்ட நீங்க செலவழிச்சிருக்கீங்க, இதை நாங்க அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஜெனிவா பேஸ் டீமுக்கு, அதாவது ஸ்லாப் என்ற அந்த பொறிமுறை வந்து ஜெனிவா பேஸ் டீமுக்கு இவ்வளவு நாங்கள் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு ஃபியூட்டிலிட்டி, இது வந்து ஒரு எந்த ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு பொறிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இலங்கையோடு மிகவும் கைகோர்த்து நிற்கிறது பிலிப்பைன்ஸ் நாங்க பாக்குறோம். இதே மாதிரி எரித்ரியாவும் இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணி காய்ச்சிருக்குது என்று நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. வளமையாவே அந்த அலைன்மெண்ட் அந்த 2 குழுவாக பிரிச்சு இருக்கக்கூடிய இந்த நாடுகளோட நிலைப்பாடை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சார்பாக சில நாடுகள் பேசிதான் இருக்கு. மால்டீவ்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், ஆஸ்திரேலியா எடுத்துக்கொள்ளலாம்,
மால்டீவ்ஸ் வந்து இலங்கைக்கு சார்பாக பேசியிருக்குது, எஜிப்ட் இலங்கைக்கு சார்பாக பேசியிருக்குது, பெல்ஜியம் எங்களுக்கு சார்பாக பேசியிருக்குது. பெல்ஜியத்தினுடைய நிலைப்பாடு ஒரு வரவேற்கத்தக்க நிலைப்பாடாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். சுவிஸ் ஓரளவுக்கு நடுநிலை வகிக்கிற மாதிரி நாங்கள் அதை பார்க்கலாம். ஈரான் ஸ்ரீலங்காவுக்கு சார்பாக பேசியிருக்கிறது பார்க்கலாம். ஜப்பான் ரெண்டுக்கும் பொதுவில் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். யுனிசெஃப்பும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்குது. அதுல வந்து குழந்தைகள் குறிய பிரச்சனைகளை அவங்க முன்னெடுத்து சொல்றாங்க. ஆனா யாருமே தமிழர்கள் என்று அதை அடையாளப்படுத்த சொல்றாங்க. நேபாள் தன்னுடைய நிலைப்பாடு சொல்லும் போது நாங்க க்ளோஸா நாங்க இதை வாட்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்டிம் சென்ட்ரிக் அப்ரோச் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனடா எடுத்துக்கொள்ளும் போது கனடாவும் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தாமலே மேலோட்டமா சொல்லியிருக்கின்றது என்று பார்க்கலாம். நிறைவாக பிரிட்டன் தொடர்பாக பேசுகின்ற பொழுது விஜி, நீங்கள் பிரிட்டனில் வாழ்ந்து வருகின்ற மக்கள், பிரிட்டனில் அரசியல் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஏதாவது கூற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த பிரிட்டனுக்கும் கனடாக்கும் இருக்கிற பொறுப்பு வந்து அந்த பொறுப்பு குரல்ல வந்து தெரியும் எல்லாருக்கும். அதால வந்து இப்ப பிரித்தானியால வந்து ஆளும் தொலைக்காட்சி அரசாங்கத்துல வந்து ஈழத்தமிழர்கள் தமிழர் பிரதிநிதியான செந்தில்நாதன் அவர்களும் தமிழத்தை பூர்வமாக கொண்ட பெண் செல்வி உமாகுமரன் அவர்களும் வந்து உமாகுமரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அப்ப அவர் வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் வந்து இந்த தமிழகத்துக்கான வேலை திட்டங்களை வந்து தாங்கள் முன்னெடுப்போம், இது பொறுப்புகளுக்கான விஷயங்களை முன்னெடுப்போம் என்று. என்னென்று சொன்னா, இந்த பாதிக்கப்பட்ட தமிழர்கள் என்ற விஷயம் இதுவரைக்கும் யூகேயால வந்து ஏற்றுக்கொள்ளாதப்படாத அந்த நிலைமைகள்ல இருந்து அதை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகளை செய்யணும். ஸ்ரீலங்காவை வந்து பொறுப்புகளுக்கான நடவடிக்கைகளுக்காக உந்தி தள்ள வேண்டும் என்ற விஷயத்தை வந்து அதுக்காக அங்க பிரித்தானியால செயல்படுற தமிழர் அமைப்புகளும் சரி, அரசியலாங்கம் வைக்கிற இவர்களும் சரி, அதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும்ன்றதை கேட்டுக்கொள்ளணும். பிடிஎஃப் உங்களோடு சேர்ந்து அவர்களும் மனித உரிமைகள் தொடர்பான பணிகளை ஆற்றுகின்றவர்கள், அவர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் நேரடியாகவே திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இருந்தே இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றீர்கள். அவர்களுடைய பார்வைக்கும் இந்த விடயம் செல்லும். நிச்சயமாக அவர் இந்த விடயத்தில் கவனம் எடுத்துக் கொள்வார் என்று நம்புகின்றோம். ஏனென்றால் அவர் ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பாக, தமிழீழ தேச மக்கள் தொடர்பாக பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றவர். இப்பொழுது தொழில் கட்சி அவருக்கு சார்பான கட்சி, அவர் அந்த கட்சியிலே இயங்கிக் கொண்டிருப்பவர், அந்த கட்சியின் வெற்றிக்காக மிக உன்னதமாக உழைத்தவர் என்ற வகையில் ஈழத்தமிழ் மக்களுடைய இந்த விவகாரம் தொடர்பாகவும் அவர் கவனம் எடுத்து அதனை உரிய இடத்திற்கு கொண்டு செல்வார் என்று நாமும் நம்புகின்றோம். சரி நிஷா, நீங்கள் ஏதோ கூற வந்தீர்கள். ஆமாம், அந்த சமயத்தில் பிடிஎஃபில் நீண்ட காலமாக பணிபுரிந்து என்னை விட்டு போன மாதம் இந்த உலகை விட்டு சென்ற செந்தில் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த அவர்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிடிஎஃப் நண்பர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். செந்தில் அண்ணாவோடு நாங்கள் இந்த அவையில அவரை நாங்கள் மிஸ் பண்றோம். என்னென்றா எப்பவுமே ஒரு நல்ல சிரிப்போட, முக்கியமாக இளைஞர்களை கண்டால் அவர்களை வரவேற்று எல்லோருக்கும் கை தந்து எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் இறந்த செய்தி மிகவும் எங்களுக்கு ஒரு வருத்தத்தை அளிக்கின்றது. இது உலக தமிழர் இயக்கத்தினுடைய சார்பாக பிடிஎஃப் நண்பர்களுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் போன்ற நல்ல ஆக்டிவிஸ்ட் தொடர்ந்து இந்த அவைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இப்போது நாங்கள் அவசர அவசரமாக செல்ல வேண்டியிருக்கிறது என்றால், இப்போது 12 மணிக்கு, அதாவது இன்னும் 10 நிமிடங்களில் எங்களுடைய சைட் ஈவெண்ட் நடக்க இருக்கின்றது. இந்த சைட் ஈவெண்ட் வந்து பெண்கள் நிலைப்பாடு, அதாவது கான்டெக்ஸ்ட் ஆஃப் விமென்ஸ் ரைட்ஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆக்குபேஷன், நில ஆக்கிரமிப்பில் பெண்களுடைய நிலைப்பாடுகள் என்று பேச இருக்கின்றோம். அதில் நான் அதை தொகுத்து வழங்க இருக்கின்றேன். இதில் பத்மா முலை என்பவர் வந்து வெஸ்டர்ன் சஹாரா சம்பந்தமாக பேச இருக்கின்றார். மற்றது கர்டிஸ்தான் சம்பந்தமாக பாபன் எலியாசி பேச இருக்கின்றார். தமிழீழம் சம்பந்தமாக தனஞ்சயன் லோயர் அவர்கள் பேச இருக்கிறார், ஈழத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார். அதே மாதிரி யூகே இருந்து வருகை தந்திருக்கின்ற நெவின்ஸ் பெர்னார்ட் மற்றும் கே சத்யரூபன் அவர்கள் இருவரும் டிஜிடியினுடைய ஸ்போக் பர்சன் சத்யரூபன் அவரும் பேச இருக்கின்றார். இவர்களோடு நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் தொகுத்து வழங்க இருக்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் நீங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அவசரமாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நிஷா பீரிஸ் அவர்களே, மிக்க நன்றி விஜி. நாங்கள் தொடர்வோம். உங்களுடைய பணி அக்டோபர் 9 வரை நடைபெற இருக்கிறது.
உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.